स्मारकुष्ठछायाचक्रमेध चोरोनाद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे அதை கொடுங்க. பொதுவா சனி, புதன், குரு, செவ்வாய் இதெல்லாம் தான் வக்ர கிரகங்களா இருக்கும். லக்னமே வக்ரமா இருக்குன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல வழக்கமா நாடி பார்க்கறதுக்கு அஷ்டமி தினத்துல உத்தரவு கிடைக்காது. உங்க அதிர்ஷ்டம். இன்னைக்கு பலன்கள்லாம் ஓரளவுக்கு தெளிவா சொல்ற மாதிரியான அமைப்பு தான் இந்த நாடியில் இருக்கு. நான் கொடுத்த சுவடியும் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கிற குறிப்புகளும் ஒரே ஆளோட தான். ஆமாம்மா, அதுவும் ஒரு பெண்ணுக்குரியது. ஐயா, அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியல. இதுல கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? பட்டவர்த்தனமா சொல்ல முடியலனாலும் சில குறிப்புகள் மூலமா அடையாளம் கண்டுக்கலாம். நான் யாரா இருக்கலான்னு குறிப்புகள் எடுத்து சொல்றேன், நீங்க ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கங்க. திருமேனி வலம் வரும் பெருங்குறிஞ்சி நிலப்பரப்பை பூர்வீகமாக கொண்டவள்.
வைத்திய சாஸ்திரங்களின் தலைவன் தமது நேரடி பார்வையை பதித்துள்ள ஒரு இடத்தின் பாரம்பரிய பூர்வக்குடி அவள். அங்கே ஜீவசமாதி அடைந்தவர்களும் நிர்விகல்பம் கொண்டவர்களும் உலாவரும் பீடங்கள் அதிகம். பூந்தேரை வாகனமாக கொண்ட கிராமத்து தேவதையின் எல்லையில் வாழும் பெண் அவள். கூடவே அந்த தேவதையின் பெயரையே தமது நாமமாக கொண்ட கன்னிப் பெண் அவள். இடையர் தொழில் காப்பவள். மலைமகனின் தலைமகள். எளிமையான குடியிருப்பில் வாழும் அப்பெண்ணின் வாழிடத்திற்கு அருகே நீர்நிலை ஒன்றும் அதற்கு வடக்கே உருவமற்ற ஆண்டவன் வாழும் ஆலயமும் இருக்கும். எண்களை ஆதார பெயராக தனது அடையாளத்தை பறைசாற்றும் ஊரை சார்ந்தவன். அந்த பொண்ணை பத்தின குறிப்புகள் எல்லாம் அவ்வளவுதான். ஆனா 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 அந்த பொண்ணுக்கு ஆயுள் கண்டம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு எப்ப வேணாலும் மரணம் நடக்கலாம். அல்லது அது நடக்காம தடுக்கவும் படலாம். ஆனா அந்த பொண்ணோட சுவடியை எடுத்து பார்த்த இந்த கணத்துல இருந்து அவ உயிருக்கு ஆபத்து ஆரம்பமாகுதுன்னு இந்த சுவடியில் இருக்கு. இத நானே எதிர்பார்க்கலம்மா. சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்துங்க. இது இவ்வளவு பெரிய விவகாரமா இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல. ஏதோ சாமிக்கும் சாத்தானுக்குமான ஜீவமரண போராட்டம் மாதிரி இருக்கு. நேரத்தை வீணடிக்காம சீக்கிரமா கிளம்புங்க. பிரியா, நம்ம ஃபாலோ பண்ற ரூட் கரெக்ட் தானா? கரெக்ட் தான். எப்படி சொல்றீங்க? அதான் உருவமில்லாத சாமி இருக்கிற கோவில் இந்த மலைப்பகுதியில இது மட்டும்தான். ம். பிரியா, அந்த நோட்ஸ் கொடுங்க. திருமேனி வலம் வரும் பெரும் குறிஞ்சி நிலப்பரப்பை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னு முதல் குறிப்பா சொன்னார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன? எண்களை ஆதார பெயராக தனது அடையாளத்தை பறைசாற்றும் ஊரை சார்ந்தவள். சோ நம்பர் பேஸ்ட் நேம் 18ஆங்குடி. இந்த ஊர் தான். ம். வைத்திய சாஸ்திரங்களின் தலைவன் தனது நேரடி பார்வையை பதித்துள்ள ஒரு இடம்னு ரெண்டாவது குறிப்பா சொல்லியிருக்காரு. சிவனோட அருள் பெற்ற மலை இதுதான். சமாதி அடைந்தவர்கள் நடமாடுற இடம்னா சித்தர்கள் நடமாடுற இடம். அது என்ன வைத்திய சாஸ்திரம்? வைத்திய சாஸ்திரத்தோட தலைவர் அகத்தியர். அவரோட பார்வை நேரடியா பதிந்துள்ள இடம். ஏற்கனவே எனக்கு இங்க சொல்லியிருக்காங்க. அங்க பொதிகை மலையில இருந்து அகத்திய முனி இந்த ஊரை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு. சோ கன்ஃபார்மா இந்த இடம் தான்.
அங்க பொதிகை மலையில இருந்து அகத்திய முனி இந்த ஊரை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு. சோ கன்ஃபார்மா இந்த இடம் தான். நீர்நிலைக்கு வடக்கே இருக்கும் ஆலயம்னா அது இங்க இருக்கு. அப்போ தெற்கே பார்க்கணும், ஏதாவது நீர்நிலை இருக்கான்னு. அதான் அந்த ஆலமர ஏரி இருக்கே. யூஆர் ரைட். எஸ். அப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கிற காலனில தான் அந்த பொண்ணு இருக்கா. எந்த பொண்ணுமா? சார் கூட சேர்ந்து யாரையோ தேடுறீங்க போல இருக்கு. இல்ல, இங்க சாமி கும்பிட வந்த. அதான் இவரை பார்த்ததும் பேசிட்டு இருந்தேன். நீங்க எங்க வீட்ல இருந்து வரீங்களா? நமக்கு எது தாயி ஊடெல்லாம், நமக்கு எல்லாமே இதுதான். இப்ப கூட எல்லையம்மனை பார்த்துட்டு தான் வரேன். நான் நடுகள் சாமியை குளிப்பாட்டணும். வரேம்மா, வரேன் சார். சாமி. என்னம்மா? இங்க பூந்தேரி வாகனமா கொண்ட கிராமத்து தேவதைன்னு எந்த அம்மனை சொல்லுவாங்க தெரியுமா? தெரியாம என்ன, நம்ம எல்லையம்மனு தான் அந்த வாகனம். எல்லையம்மன். வேற பேர் இருக்கா அந்த அம்மனுக்கு? இருக்கு. என்ன பேரு? பொன்னி. பொன்னி அம்மன். நான் வரேம்மா. பொன்னி. பொன்னிங்கிற பொண்ணு, அதுவும் இடையர் குல தொழில், அதாவது ஆடு மேய்க்கிற பொண்ணு. எனக்கு அந்த பொண்ணு தெரியும். அந்த பொண்ணை நம்ம மீட் பண்ண முடியுமா? லெட்ஸ். அதுக்கு முன்னாடி அதே பேரில் வேற ஏதாவது பொண்ணு இருக்காளான்னு செக் பண்ணணும். பிகாஸ் குலதெய்வத்தோட பேரை தான் இந்த ஊரில் வைப்பாங்க. எஸ், we need to check it first. ஓகே பிரியா, கிளம்பலாம். உங்களை குவார்டர்ஸில் ட்ராப் பண்ணுறேன். எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு. சக்தி, are you all right? எஸ், போகலாம். நினைச்சதை விட இவ சீக்கிரமாவே நெருங்கிட்டா. பொன்னியை என் வழிக்கு கொண்டு வரணும், வர வைக்கிறேன்.
போன நீ? எங்க போன நீ? காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! யாராவது வாங்கல! காப்பாத்துங்க! ரொம்ப நன்றிங்க. என்னாச்சு? ஆட்டுக்குட்டி காணாம போச்சு. அதை தேடி வந்தேன். இப்படி பயப்படாத, இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கொடுங்க. எங்கடா போன? எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உங்க உதவியை மறக்க மாட்டேங்க. நீங்க யாரு? இங்க எப்படி வந்தீங்க? உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. உங்க பேரு? ஜோதி. வேற என்ன? ஜோதியா? பேர் என்ன? ஜோதியா? ஆமாங்க, நான் கூட பார்த்திருக்கேன். பேர் இப்பதாங்க தெரியும். உங்ககிட்ட சொல்லல? நம்ம இடத்து பொண்ணு ஒண்ணு தானா ஓடி வந்து எனக்கு உதவி செஞ்சதுன்னு, அதாங்க இது. அண்ணே, கோடாங்கி சொன்னார்ல, அந்த பொண்ணுண்ணா இது. ஓ, அந்த பொண்ணானே? ம். நடுக்கல் கோவிலுக்கு கூட போய் கோடாங்கிய பார்த்து வந்தியாமே. நம்ம இனத்து பொண்ணா இருந்தாலும் வெளியூர் போய் படிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னுடைய குல வாரிசை காவந்து பண்ணிருக்கிறேன். அவ ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டியையும் மீட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த தைரியத்தை பாக்குறப்பே தெரியுது நீ நம்ம இனத்து பொண்ணுதான். ஆமாமா, நீ உன்னோட சொந்தக்காரங்களை தேடி வந்தியாமே, பாத்துட்டியா? இல்ல,
ஒருத்தரும் இல்ல. ம், எல்லாரும் டவுனுக்கு போய் குடியேறி பல வருஷம் ஆகுதாம். ஒரே ஒரு தாய் மாமா மட்டும் இருக்காரா, அவரும் இங்க வரதுக்கு ஒரு வாரம் ஆகுமா. வந்ததுக்கு அவரையாவது பார்த்துட்டு போகணும். எல்லாம் இங்க வசதி இல்லாத குறைதாம்மா. நம்ம இனம் இப்படி வேலை தேடி வாய்ப்பை தேடி வெளியில போய் அடையாளமே இல்லாம மாறிடுதுங்க. அதை மாத்தணும்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். கண்டிப்பா மாறுமா? ஆமா, இப்ப நீ எங்க தங்கியிருக்க? நான் அங்க அஞ்சலியூர்ல ஒரு பாட்டி வீட்ல. அது ரொம்ப தொலைவாச்சம்மா, வந்துட்டு போறதே கஷ்டமா இருக்குமே. கஷ்டம் நம்ம இனத்துக்கு பழகி போனது தானே. நாங்கெல்லாம் இருக்கிறப்ப நீ எதுக்கு தாய் கஷ்டப்படணும்? நீ என் பொண்ணோடயே தங்கிக்கலாம்ல. இல்லம்மா, பரவாயில்ல. சும்மா இரு தாயி, அதான் அம்மாவே சொல்லுதுல்ல, உன் தாய் மாமா வந்ததுக்கு அப்புறம் போய்க்க, அது வரைக்கும் இங்கேயே தங்கு. வயசு பொண்ணு தனியா போய் அவ்வளவு தூரம் தங்கிக்கிட்டு என்னம்மா சொல்ற? பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க, நான் மறுக்கவா முடியும்? இதுதான் நம்ம இனத்து பொண்ணுக்கே அழகு. பெருங்குறிஞ்சி நிலப்பரப்பை பூர்வீகமாக கொண்டது. மலைமகனின் தலைமகன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற காலனில தான் அந்த பொண்ணு இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஆயுள் கண்டது. ரொம்ப அவசரம் போல இருக்கு, அதான் கேட்குறாங்க. அப்படி என்ன அவசரமா? அங்கே ஹார்பரில் கஸ்டம்ஸில் வசதியான ஆட்கள்லாம் அமைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வழக்கமாக கொடுக்கறத விட அதிகமாக தரேன்னு சொல்கிறாங்க. 2 டன்னு வேணுமா? ம், டேய் ஐயா, ம், யாரா அந்த பக்கம் வெட்டிட்டு இருக்கு? ஐயா நம்ம விநாயகர் ஐயா. போய் மரத்துல தண்ணியை ஊத்தி வெட்ட சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? சரிங்க ஐயா. இந்த மாதிரி காஞ்ச மரத்தை லொட்டு லொட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருந்தா பறவைகள்லாம் கத்தும். அதை கேட்டு காட்டாபீஸ் இருந்து கேள்வி கேட்கறதுக்கா? சரிங்க ஐயா. கூட இன்னொருத்தனை சேர்த்து சொல்லு. போ. சரிங்க ஐயா. டேய் ஐயா, ஒவ்வொரு வெட்டுக்கும் தண்ணி ஊத்தி வெட்ட சொல்லு. சரிங்க ஐயா. அப்பதான் சத்தமும் கேட்காது, பறவையும் கத்தாது. சரிங்க. போ. ஆ, காங்கயா அண்ணே, என்னைக்கு வேணுமா? இன்னைக்கே. இன்னைக்கா? ம், இன்னைக்கு எப்படி காங்கயா? அண்ணே லாரி அனுப்பிட்டாங்க, வந்துகிட்டு இருக்கு. பழசு கொஞ்சம் கிடக்கு, கலந்து விட்டுடலாம். அவசரத்தில் கண்டுக்க மாட்டாங்கண்ணே. ம், அட்வான்ஸ் வாங்கிட்டியா? இதை அனுப்பிவிட்ட கையோட முழுசுமே கைக்கு வந்துடும். இப்போ லாரி எங்க வருதான்? மலை ஏறிடுச்சுன்னு டிரைவர் ஃபோன் பண்ணா இந்நேரம் வந்திருப்பான்.